தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். இந்த 2026 பிப்ரவரி மாசம் டிஎன்பிஎஸ்சில அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் வந்து ஏதால குரூப் 4 ஓட ஜிஎஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 குரூப் 2 ஓட சிலபஸ் தான். அதாவது ஆப்டிடியூட் 15 கேள்வி, ரீசனிங் 10 கேள்வின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 கேள்விகள். இந்த 25 கேள்விகள் இன்னைக்கு ட்ரெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருக்காங்களே, அந்த 2025 26 இன்னைக்கு ட்ரெண்ட்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் நம்ம போட்டு பழகினாதான் நம்ம 2019 2018 2020 அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஷார்ட்கட்டை உருவாக்கி அதை ஷார்ட்கட்டை போட்டு பார்த்துட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. 2024 25 26 கடைசி 3 வருஷம் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் இருக்குல்ல, அதை தான் போட்டு பொழக்கணும். அந்த மாதிரி இந்த வீடியோல அந்த மேத்ஸ் கேள்விகளை மொத்தமா பொழக்க போறோம். தரமான ஷார்ட்கட்ஸ், எங்க ஷார்ட்கட்டோ அங்க ஷார்ட்கட்ஸ், எங்க லாஜிக்கோ அங்க லாஜிக், எங்க வந்து ஆப்ஷனை வச்சு அடிக்கணுமோ அங்க ஆப்ஷனை வச்சு அடிக்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க 25 கேள்வியும் ஷார்ட்கட்டால அடிக்க முடியாது. இல்ல 25 கேள்வியும் லாஜிக்கை பயன்படுத்த முடியாது, டைம் இருக்காது. இல்ல 25 கேள்வியும் ஆப்ஷனை வச்சு ஆன்சரை போட முடியாது. எந்த கேள்வியை ஷார்ட்கட்ல போட முடியுமோ அந்த கேள்வி ஷார்ட்கட், எது லாஜிக்கோ அது லாஜிக், எது ஆப்ஷனோ அது ஆப்ஷன். அப்படி பயன்படுத்தினாதான், அப்படி நீங்க வந்து புத்திசாலித்தனமா யோசிச்சாதான் 25க்கு 23 கேள்விகள்னாச்சும் சரியா அடிக்க முடியும். ரைட்டா? அந்த ஒரு பார்வையில இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம கொண்டு போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தரமான வீடியோ, ரைட்டா, வச்சு செய்ய போறோம். கரெக்டா பாருங்க. சோ மொத்த ஷார்ட்கட்ஸும் இறக்கியாச்சு, அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சோ ஷார்ட்கட்ஸ், லாஜிக், ஆப்ஷன், இது மாதிரி 3 கலந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். A veranda of width 3 meter is constructed along the outside of a room of length 9 meter and width 7 meter. Find the cost of cementing the floor of the veranda at the rate of rupees 15 per square meter. அதாவது 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அந்த தாழ்வாரம் பகுதிக்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. இந்த மாதிரி கேள்வியில பார்த்தோன்னா பயந்துடக்கூடாது. ஐயோ ஏதோ கேட்கறாங்களே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது என்ன டாபிக்னு பார்க்கணும். இது ஒரு ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு மற்றும் கன அளவு. அதுல கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் கொஸ்டின். அப்ளிகேஷன்னா இது மாதிரி கான்செப்சுவலா கேட்கறாங்களே, ஒரு பெரிய பார்க் இருக்கு, அந்த பார்க்கை சுத்தி ஒரு வராண்டா, இது மாதிரி இதான் ஏரியா அண்ட் வால்யூம்னா அப்ளிகேஷன் கேள்விகள்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுக்கு நம்ம டயக்ராமை ஃபர்ஸ்ட் வரைஞ்சி அதுக்கப்புறம் ஆன்சரை கொண்டு வரணும். எப்படி? படிக்க டயக்ராம் வரையணும். எப்படி? படிக்க டயக்ராம் வரையணும். பாருங்க, 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. ஃபர்ஸ்ட் 9 மீட்டர் நீளம் 7 மீட்டர் அகலம் உள்ள ஒரு அறைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க இது ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தோன்னா செவ்வகம்னு மைண்ட் செட் ஆகும். இது ஒரு செவ்வக அறை. இந்த அறை வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கு. அதோட நீளம் வந்து 9 மீட்டர், அகலம் வந்து 7 மீட்டர். கரெக்டா? நீளம் 9 மீட்டர், அகலம் 7 மீட்டர். அதுக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. அதாவது ஒரு வெராண்டான்னு சொல்றாங்க. இதுக்கு வெளியில சீரான அப்படியே தொடர்ச்சியா 3 மீட்டர் அகலம் உள்ள ஒரு வெராண்டா இருக்கு. சுத்தி வெராண்டானா சுத்தி தானே இருக்கும். இங்கட்டு மட்டும் சொல்லல, இங்கட்டு மட்டும் சொல்ல, சுத்தி இருக்குன்னு தான் சொல்ல வராங்க. ரைட்டா? சரௌண்டட் பைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதை எப்படி நீங்க வரையணும் அப்படின்னா, திரும்ப இன்னொரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று போடணும் வெளியில. இதுதான் அந்த வெராண்டா. ரைட்டா? சுத்தி வெராண்டா இருக்குங்கிறாங்க. இந்த ரூமை சுத்தி வெராண்டா இருக்குங்கிறாங்க. அந்த வெராண்டாவோட அகலம் என்ன சொல்றாங்க? 3 மீட்டருங்கிறாங்க. அப்ப வெராண்டாவோட அகலம் 3 மீட்டர்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த அகலம், அதான் இந்த அகலம் எல்லாமே 3 மீட்டர்னு சொல்றாங்க. இது எல்லாமே 3 மீட்டருங்கிறாங்க. சுத்தி 3 மீட்டர் அகலம் உள்ள ஒரு வெராண்டா மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த தாழ்வாரம் பகுதிக்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. இந்த வராண்டா இருக்குல்ல, நான் வரைஞ்சு இப்படி கிராஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த வராண்டால சிமெண்ட் பூசணும். 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபா செலவாகும். மொத்தம் எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வராண்டாவோட பரப்பளவு நமக்கு தெரிஞ்சாதா, ஏரியா தெரிஞ்சாதா நம்ம வந்து மொத்த ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபானா மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் இந்த வராண்டான்னு தெரியணும்ல. 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபாப்பா அப்படின்னா நான் கடைக்கு போறேன், 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபா சொல்றாங்க, மொத்தம் என் வராண்டா எத்தனை சதுர மீட்டர் தெரியணும்ல. அப்ப இந்த மாதிரி கேள்வி, பணம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படின்னா 1 சதுர மீட்டர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்வினா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கணும், டயக்ராம்ல மைண்ட் செட் ஆகணும், அப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இந்த கேள்விக்கு. ஓகே, சரி, எதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்? இந்த வெராண்டாவோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சது செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு தெரியும், நீளம் இன்டு அகலம். அதை வச்சு வராண்டாவோட பரப்பளவை கண்டுபிடிக்க போறோம். எப்படி? கரெக்டா பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தாலே இதுக்கு பேர் வந்து அவுட்டர் ஏரியா, இன்னர் ஏரியான்னு சொல்லுவோம்.
வெளிப்புற பரப்பளவு உட்புற பரப்பளவுன்னு ரெண்டு இருக்கும் இதுல. இப்ப பாருங்களேன், வெளியில ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, உள்ள ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ரைட்டா? இப்ப நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வெராண்டாவோட பரப்பளவு மட்டும் தான். அப்ப இந்த ரிமைனிங் ஏரியாவோட பரப்பளவு, ரிமைனிங் ஏரியா மீதி பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னா, அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா, OA மைனஸ் IA, இதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குள்ள ஒரு ஷேப்பு கொடுத்து மீதி சரௌண்டட் ஷேப் ரிமைனிங் ஏரியா என்னப்பான்னு கேட்டாங்கன்னா OA மைனஸ் IA, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வெளிப்புற பரப்பளவு மைனஸ் உட்புற பரப்பளவு. ஓகே, வெளிப்புற பரப்பளவுனா வெளியில இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் தானே, அதுக்கு நீளம் அகலம் கண்டுபிடிக்கணும்ல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் வாங்க, உள்ள ரெக்டாங்கிளோட நீளம் வந்து 9 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நான் 9 இங்க எழுதிருக்கேன், இல்ல இங்க எழுதுறேன், 9 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? இப்ப இது வந்து 9 மீட்டர், இங்க வரைக்கும் 9 மீட்டர். இந்த அகலம் வந்து 3 மீட்டர், அப்படிதானே? இந்த அகலம் 3 மீட்டர். டக்குனு 9 3 கூட்டி இது ஃபுல்லா 12 போட்டுறாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கிட்ட 3 மீட்டர் அகலம் இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடும் 3, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 3 இல்ல, நடுவுல 9. அப்ப 9 பிளஸ் 3 12 பிளஸ் 3, அதாவது 9 பிளஸ் 3 பிளஸ் 3 எவ்வளவு? 12 பிளஸ் 3 15 மீட்டர் வெளிப்புற நீளம்னு அர்த்தம். இதேதான் மேலையும் 15 மீட்டர். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அதாவது உள்ள கூடிய நீளத்தையோட இங்கிட்டு 3 கூட்டிக்கணும். 15 மீட்டர் மொத்தம் வெளிப்புற ரெக்டாங்கிளோட செவ்வகத்தோட நீளம். அதுமே அகலமும் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இங்க வரைக்கும் 7 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? 7 மீட்டர் அகலம். இந்த உட்புற ரெக்டாங்கிளோட பிரெத் அகலம் வந்து 7 மீட்டர்ன்ட்டாங்க. மேல ஒரு 3 மீட்டர் இருக்கு, கீழே ஒரு 3 மீட்டர் இருக்கு, அப்படிதானே? அப்ப 7 பிளஸ் 3 10, 10 பிளஸ் 3 மொத்தம் அகலம் வந்து 13 மீட்டர், கரெக்டாங்க? 13 மீட்டர். இது 15 மீட்டர், கரெக்டா? 15. இப்படி தாங்க கண்டுபிடிக்கணும். உட்புற நீளம் 9, இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 12 15. அகலம் 7, மேல 3 கீழே 3, அதுதானே? 10 13, ரைட்டா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலால கண்டுபிடிச்சு ரிமைனிங் ஏரியா போடலாம். அவுட்டர் ஏரியானா வெளிப்புற ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஏரியானா எப்படி? செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? நீளம் இன்டு அகலமா? அப்ப நீளம் இன்டு அகலம்னா 15 இன்டு 13 ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்னர் ஏரியா. இன்னர் ஏரியானா உள்ள ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதோட ஏரியா. லென்த் 9, பிரெத் 7, அதாவது நீளம் 9 அகலம் 7, அப்போ 9 இன்டு 7. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். 15 இன்டு 13 என்னங்க? 3 15 1 16 195 வரும். போட்டு பாருங்க, மனக்கணக்கிலே போடணும், ஃபாஸ்டா மேத்ஸை போட பழகணும். மைனஸ் 9 இன்டு 7 63 வரும்னு நினைக்கிறேன், ரைட்டா? இல்ல 63 தான் நினைக்கிறேன், இல்ல 63 தான். மைனஸ் பண்ணீங்கன்னா 2 9 6 போச்சுன்னா 3 132 வருமா? 132, ரைட்டா? இதான் ரிமைனிங் ஏரியா, அதாவது சதுர மீட்டர். 132 சதுர மீட்டருங்கிறது ரிமைனிங் ஏரியா, கரெக்டாங்க? ரிமைனிங் ஏரியா வந்து 132 சதுர மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நல்லா பாருங்க, OA மைனஸ் IA, அவுட்டர் ஏரியாங்கிறது 15 இன்டு 13 நீளம் இன்டு அகலம், மைனஸ் இன்னர் ஏரியாங்கிறது 9 இன்டு 7 நீளம் இன்டு அகலம். நீளம் இன்டு அகலம் மைனஸ் நீளம் இன்டு அகலம், மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி ஏரியா, ரைட்டா? 132 சதுர மீட்டர். அப்படியே வச்சுங்க, என்ன சம் முடியல. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா செலவு செஞ்சா மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கடைக்கு போறேன், ஒரு சதுர மீட்டர் 15 ரூபாங்கிற அண்ணன், கடையில் இருக்கக்கூடிய அண்ணன். அப்போ நமக்கு 132 சதுர மீட்டர் என்னோட ஏரியா, அது என்னோட வெராண்டா ஏரியா. அப்போனா டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க? இதை ரெண்டையும் பெருக்கினா ஆன்சர் வந்துருமா? 132யும் 15யும் பெருக்கினா ஆன்சர் வந்துருமா? அவ்வளோதான். 132யும் 15யும் எங்கேயா பெருக்குங்க, இங்கே இடம், அந்த இங்கே இடம் கிடைக்குது. 132யும் 15யும் பெருக்குங்க. 2 10 1 15 16 1 5 1 5 6 2 3 1 0 8 9 1 1 9 8 0. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த பெருக்குதெல்லாம் ஃபாஸ்டா போடுங்க, அது ஒரு கலை. அப்படி ஃபாஸ்ட் அப்படி போடுறாங்க. 2 10 1 15 16 1 5 1 5 6. அதை மட்டும் பழகுங்க மேத்ஸ்ல. எனக்கு நான் தயவு செஞ்சு கேட்குறேன், இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, இதுக்கு ஒரு நோட்டே வாங்க, வேகமா போட்டு போட்டு பழகுங்க. அப்பதான் நம்பர்ஸ்க்கு அடிக்ட் ஆகும். நீங்க அதெல்லாம் பண்ணாம ஸ்ட்ரைட்டா போயிட்டு டைம் அண்ட் ஒர்க்கு வரமாட்டேங்குது, மேத்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரமாட்டேங்குது எதுக்கு சம்முக்குள்ள போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் சம்முக்குள்ள போகணும். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ 1980 ஆன்சர் வந்துருச்சு, ரைட்டா? அந்த क्वेश्चन, if the height of the triangle is increased by 30% and its base decreased by 20%, then the effect will occur in its area is. ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி சம் எந்த வடிவத்தில் கேட்டாலும், இது ஒரு ஏரியா வால்யூம் பரப்பளவு மற்றும் கலவர டாபிக்ல கூடிய சம் தான். இந்த மாதிரி ஒரு சம் 2% 30 20 40 20 சொல்லிட்டு 2% கொடுக்கக்கூடிய எந்த டாபிக்ல கேட்கப்பட்ட சம்மா இருக்கட்டும், பெர்சன்டேஜ் சம்மா இருக்கட்டும், ஏரியா வால்யூம் சம்மா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம் சம்மா இருக்கட்டும், எந்த சம்மா இருந்தாலும் ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். எந்த ஒரு சம்லையும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் உயரம் குறைவுன்னு கொடுத்து 2% கொடுத்து
கேட்குற கேள்வியும் சதவீதமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் சொல்லுவேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதான் ஷார்ட்கட். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். a + b + ab/100 இதான் ஷார்ட்கட். எந்த மாதிரி கேள்விக்கு 2% இருக்கணும், 2% இல்லை, 2 நம்பர் பர்சன்டேஜ்ல இருக்கணும். கேட்குற கேள்வியும் ஆன்சரும் பர்சன்டேஜ்ல இருக்கணும். ரைட்டா? அப்புறம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்கணும், அதிகம் குறைவுன்னு. அப்புறம் இந்த ஃபார்முலாவில் போட்டு போயிட்டே இருக்கலாம். 30% இன்க்ரீஸா, 30% உயருமா, 20% வந்து குறையிறதா? அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? ஏ வந்து 30, பி வந்து 20, ஆனால் இன்க்ரீஸுங்கிறாங்க. அப்போ ஏ வந்து +30, 20% டிக்ரீஸா, பி வந்து -20, +30 × -20/100. ரைட்டா? கரெக்டாங்க. டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும், -20ன்னு போடணும். ரைட்டா? குறைவுனா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவில் 30 - 20 10, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0 0 0 0 கேன்சர். 3 × 2 6. சரியா? 10 - 6 4% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, பக்கா பக்கா பக்கா. அடுத்த சம்பாங்க, அடுத்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கோட கொண்டு போகணும். ரைட்டா? ஷார்ட்கட் லாஜிக்னு சேர்த்து. இது பாருங்க, p + 2q இன் 20% என்பது 2p + q இன் 30%க்கு சமம் எனில் p + 3q மற்றும் 3p + q இவற்றுக்கு இடையே உள்ள விகிதம் காண்க. ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் சம்ம நீங்க எக்ஸாம்ல பாக்குறப்ப, அந்த 3 மணி நேரத்தில் பாக்குறப்ப பதட்டப்படாம பாக்குறது தான் முக்கியம். இப்போ இந்த சம்ம பார்க்குறப்ப என்ன இவ்வளோ குத்துருக்க அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ரைட்டா? இவங்க என்ன சொல்கிறாங்களோ அடுத்த ஸ்டெப் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் ஃபார் ரஃபோக்கில் எழுத ஆரம்பிச்சிடணும், டேட்டாவாக மாற்ற ஆரம்பிச்சிடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸோ 20% ஆஃப் p + q 20/100 ஆஃப் p + 2q அப்படி தானே அர்த்தம். அப்படியே இதை டேட்டாவாக மாற்றுங்க, இதை டேட்டாவாக மாற்றுங்க. பர்சன்டேஜ்னா /100, ஆஃப்னா இன்ட்டு போடல, அதனால மறைமுகமாக இன்ட்டு தான். p + 2q இஸ் ஈக்குவல் டுங்கிறாங்களா, 80ங்கிறாங்களா, ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க. 30%ஆ, 30/100ன்னு போடுங்க. ஆஃப்னா இன்ட்டு, அது இன்ட்டு போட தேவையில்ல, விட்டுருங்க. 2p + q ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ரைட்டா? இப்படி ஒரு டேட்டா வருதா, இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ரைட்டா? 100 100 கேன்சலா, 10 10 கேன்சலா, 2 × p 2pயா, 2 × 2q 4qவா? ரைட் தானே? 2 × p 2p, 2 × 2q 4q. அப்படியே பெருக்கிறேன், உள்ள பெருக்கிறேன். 3 × 2 6pயா, 3 × q 3qவா, 3 × q 3qவா? pலாம் ஒரு சைடு எடுத்துருவாங்க, 2p அந்த சைடு வந்துச்சுன்னா 6p - 2p என்ன 4p வருமா? மனசுல போடணும், எக்ஸ்ட்ராவே எழுதக்கூடாது. அதெல்லாம் 3q இந்த சைடு எடுத்துருவாங்க, 4q - 3q என்ன வெறும் qன்னு வருதா? அப்ப q = 4p அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. ரைட்டா? அதாவது இந்த லைனை சால்வ் பண்ணா q = 4p அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. கேட்குற கேள்வி என்னன்னு பாருங்க. p + 3q and 3p + q இந்த ரெண்டுக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? நல்லா கவனிங்க, இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. நமக்கு q = 4p அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்க மனசு என்ன தோணும்னா, எக்ஸாம்ல இந்த q இருக்க இடத்துல இந்த 4p சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு தோணணும். அப்பதான் எல்லாம் p-ஆ இருக்கும், p-p-p-p-p-ஆ இருக்கும். அப்போ டக்குன்னு அடிச்சு போட்டு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்பு தோணணும். அப்போ q இருக்க இடத்துல 4p நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா p ப்ளஸ் இங்கே இந்த இடத்துல 4pன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 4 × 3 3 என்ன ஆல்ரெடி 12p வந்துருமா? சப்ஸ்டியூட் பண்ணால் 12p + pன்னு வருமா? இஸ்டு அதாவது இவங்களே விகிதம் தானே கேட்குறாங்க, விகிதம்னா இஸ்டுன்னு போட்டுக்கணும். ரைட்டா? இங்கே ஆல்ரெடி 3p இருக்குது, அதை விட்டுருங்க. 3p p-யை ஒன்றும் பண்ணாதீங்க, 3pனே வச்சுக்கோங்க. ப்ளஸ் q இருக்க இடத்துல 4p சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருதா? ஆஹா அடிச்சலாண்டா, பி அடிச்சு விட்டா ஆன்சர்டான்ட்டு. அதான். ரைட்டா? p + 12p 13p, இது வந்து 7p, p கேன்சல் ஆச்சுன்னா 13:7 இஸ் த ஆன்சர். 13:7 இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட்டா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த சம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. மேத்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நாள் 10 மணி நேரம் எனக்குலாம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு சம போட்டுட்டே இருப்பேன். மேத்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கணும், அது இன்ட்ரெஸ்ட் ஆகணும். ரைட்டா? இந்த சம பாருங்க, 2 + 1/5 × 2 + 1/11 × 1 - 18/19 × 2 அவள் தான் நிப்பாட்டிட்டாங்க. இஸ்டூலாம் கொடுக்கல, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த சம் இல்ல, அது இல்ல, அந்த சீன் இல்ல அது. ரைட்டா? அப்படியே 5 தான், இந்த 5 மட்டும் சால்வ் பண்ணுங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணா நீங்க பாட்டுக்கு 2 + 1 3/5ன்னு போட்டுறாதீங்க. மேத்ஸ்ல அப்பெல்லாம் போட முடியாது. ரைட்டா? ஏன்னா ஒன்று ஹோல் நம்பரா இருக்கு, ஒன்று பின்னத்தில் இருக்கு, அப்பெல்லாம் செய்ய முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதையும் பெருக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. I2 10ன்னு பெருக்கிக்கணும். I2 என்ன 10,
அந்த 10ஓட 1 கூட்டணும் 11 வருமா, அதான் மேல வரும். 11 கீழே இருக்க நம்பர் கீழே இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது அதே மாதிரி பண்ணுங்க. 11 × 2 22 + 1 23. 23/11 இன்ட்டு போட்டுங்க, ஏன்னா பிராக்கெட்னா இன்ட்டு. 19 × 1 19, 19 - 18 1, கீழே 19 வந்துடும். 23 × 2 46 + 1 47, கீழே 23 வந்துடும். 47 × 2 94 + 1 95, கீழே 47 வந்துடும். ரைட்டா? ஓகேவா? இதை சால்வ் பண்ண ஆன்சரு இங்க பாருங்க. 47 47 கேன்சல் ஆகுதா? இந்த மேத்ஸ்ல அந்த கேன்சல் ஆகிறப்ப இருக்கக்கூடிய அந்த திருப்தி இருக்கே, அப்போ ஒரு சந்தோஷம் வருமே. ஐயோ ஐயோ, இங்க பாருங்க இங்க பாருங்க, கேன்சல் ஆகுது. 19 95ல எத்தனை வாட்டி போகும்? 19 95ல போகுமா சார்? பிச்சு போடுவேன். போகும். ரைட்டா? போலனாலும் போகும் நம்பணும், அப்பதான் ஆன்சர் ரவுண்டா வரும். ரைட்டா? 19 5 வாட்டி போகும்னு நினைக்கிறேன். போட்டு பாருங்க. வருதா? 19 × 5 45 வந்துச்சா? 5 வந்துச்சா? 5 5 கேன்சல் ஆகிட்டு 0ன்னு சொல்லாதீங்க, 1ன்னு சொல்லணும். ரைட்டா? 1 தான் ஆன்சர். பெரும்பாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ல 1 இருந்துச்சுன்னா ஆன்சர் 1 தான் பெரும்பாலும் இருக்கும். 1 0 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 1 தான் இருக்கும். நிறைய ஏகப்பட்ட கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். அதுக்காக டக்குன்னு கண்ணு முடித்தனமா 1ன்னு போட்டு வரக்கூடாது. ஆனா கடைசி நேரத்தில் ஒரு மணி ஆகிறப்ப இன்வெஸ்டிலேட்டர் கேட்குறாங்க, டக்கு கொடுப்பான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னா 1 அடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓஎம்ஆர் ஷீட்ல ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடிச்சுட்டு வந்துருங்க 1ன்னு சொல்லிட்டு. ஆனா சம்ம போடணும். ரைட் டவுன் அ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 4/9 and 6/13. 4/9க்கும் 6/13க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனைனா எல்லாமே பின்னத்தில் இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி சம்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முன்னாடி வகுப்புலலாம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இதை அப்படியே கேன்சல் பண்ணி 0.0 எழுதணும்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஆனால் இந்த சம்மை பார்க்குறப்ப எனக்கு ஒன்று புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, கீழே நம்பரை பாருங்களேன். 12 இருக்கு, 10 இருக்கு, 117 இருக்கு, 127 இருக்கு. ரைட்டா? இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பரை பாருங்களேன். கீழே 9 இருக்கு, 13 இருக்கு. ரைட்டா? இந்த 13ஐயும் 9ஐயும் பெருக்குனீங்கன்னு வைங்களேன், 13 × 9 117 வரும். அதாவது இந்த நம்பர் வந்துச்சு பாருங்க. அவங்க இந்த கேள்வியை வந்து சும்மா கண்மூடித்தனமா எடுக்கல, ஒரு யோசிச்சுதான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதே அடிஞ்சிச்சா? ஓகே. 4/9 6/13, 13ஐயும் 9ஐயும் பெருக்குனா 117 வருது பார்த்தீங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இது எப்படி போடுறதுன்னு சொல்றேன் பாருங்க. இதை சும்மா பாயிண்ட் அடிச்சு விட்டு பாயிண்ட்லாம் மாற்றணும் அவசியம் இல்லை. அது ரொம்ப பெருசா போகும், என்ன டைம் ஆகும். என்ன செய்யுங்க அப்படின்னா, எப்படியும் 9 × 13 117 வருதல்ல, எல்சிஎம் மாதிரி. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த பின்னத்தை இன்ட்டு 13 × 13 மேலையும் கீழையும் போடுங்க. இதை 117 மாத்திடலாம், இந்த ஒட்டுமொத்த பின்னத்தையும். அதுமாதிரி இதையும் 117 மாத்துறதுக்கு இன்ட்டு 9 × 9 மேலே கீழே போடுங்க. நமக்கு சீரா 117 117 சொல்லிட்டு கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நடு நம்பர் என்னன்ட்டு. ரைட்டா? இப்ப 13 4 52, கீழே என்ன வந்துச்சு? 117 வருது. 9 × 6 54, கீழே என்ன வருது? 117 வருது. இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்க நம்பர் என்னன்னு கேட்கிற மாதிரி தானே இந்த கொஸ்டின். அப்ப ரைட்டா? நம்ம மாத்திட்டோம். இப்ப எல்சிஎம் எடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் என்னப்பா நம்பர் அப்படின்னு கேட்கிற மாதிரி தானே. மேல பாருங்க, கீழே 117 இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. மேல 52 இருக்கா, இங்க 54 இருக்கா, நடுவில் 53 தானே வரும், கீழே 117. அப்ப 53/117. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? இந்த சம்மர் நார்மலா போடணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 4/9க்கும் 6/13க்கும் நடுவில் என்னன்னு கேட்குறப்ப இதை அடிக்கணும். 0.40 9 4 36, திரும்ப கேரி 4 40, திரும்ப 44. அதுமாதிரி இதையும் அடிக்கணும். 60 4 52 80 6. இந்த 0.44க்கும் 0.46க்கும் நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனையும் அடிச்சு பார்க்கணும். அவ்வளோ தேவையில்ல, அந்த அளவுக்கு பெரிய சீன் இல்லை இங்க. ஏன்னா நமக்கு 117 ஆப்ஷன் இருக்கு, அதனால ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ரைட்டா? அடுத்த சம் போலாம். If one number is 80% of the other and 4 times the sum of the squares is 656, then the numbers are what? ஒரு எண்ணானது அடுத்த எண்ணில் 80% ஆகும் மற்றும் 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இப்போ இந்த சம்மை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், 2 நம்பரையுமே கொடுத்துட்டாங்க கையில். எப்பா இந்தாப்பா 2 நம்பரை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பரையும் கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்களேன். அந்த 2 எண்களோட இங்கே பாருங்க 4 மடங்கு அந்த எண்களோட வர்க்கங்களின் கூடுதலானது 656ங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 2 எண்கள் இருக்குல்ல, அந்த 2 எண்களை ஸ்கொயர் பண்ணுங்க, வர்க்கம் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் அதை கூட்டுங்க. கூட்டி இன்ட்டு 4 போட்டிங்கன்னா
656 வருங்கிறாங்க. அதான அர்த்தம். அப்புறம் அந்த ரெண்டு எண்களுமே ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். இப்போ இதை வர்க்கத்தை கண்டுபிடிப்போம். 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் என்ன 16, 6 ஸ்கொயர் என்ன 36 என்ன. அப்புறம் என்ன சொல்றாங்க கூடுதலானதுங்கிற. அப்ப கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா 2 1 52ன்னு வருது. ரைட்டா. கூட்டினதுக்கு அப்புறம் 4 மடங்கு பண்ணுங்க. இன்டூ 4 பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது 208ன்னு வருது. அதெல்லாம் பண்ண சொல்றாங்க. இங்க 656 இருக்கு, ஆனா நம்ம 208ல வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் வச்சே போலாம். ரைட்டா. செகண்ட் ஆப்ஷன் எடுத்துங்க. 8 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் எவ்வளோ 64 வர்க்கம், அதான் வர்க்கம். 8 ஸ்கொயர் 100 வர்க்கத்தோட கூடுதல். அப்படியே பண்றோம் பாருங்க. 100 + 64 124. 4 மடங்குனா இன்டூ 4. 4 16 கேரி 1 25 கேரி 2 656 வந்துச்சா. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு. நீங்க மூணாவது ஆப்ஷனுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பரே பெருசா இருக்கு. மூணாவது ஆப்ஷன்லாம் கண்டிப்பா ஆன்சரா இருக்காது. ஏன்னா இருக்கிற நம்பரே பெருசா இருக்கு. இப்ப 16 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 256 வருமா, 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒரு 400 வருமா. 400யும் 256யும் கூட்டினாலே அதுவே 656 வருது. இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டினாலே 656 வந்துருச்சு. கூட்டினா நம்பரே 656னா 4 மடங்கு பண்ணா எங்கிட்டோ போயிடும். அதனால மூணாவது ஆப்ஷன் வராது, இருக்காது. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா. அப்படி பண்ணலாம். ஸோ எங்கே ஆப்ஷனோ அங்கே ஆப்ஷன் வச்சு வந்துடணுங்க. லாஜிக்குங்க, ஷார்ட்கட்டுங்க, அவ்வளோதாங்க. எப்படி தாங்க போட்டுட்ருக்கோம். ரைட்டா. அடுத்த போகலாம். இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனதே. ஓகே, இந்த சம் பார்த்துட்டீங்களா? என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் ஊற்றப்படும் போது முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு என்ன? 2 unbiased dice are rolled once. The probability of getting the sum of the numbers on the faces of 2 dice as a prime number is what ன்னு கேக்குறாங்க. இது ஒரு நிகழ்தகவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. நிகழ்தகவு கேள்வி பார்த்திருக்கோம், பெர்சன்டேஜ் கேள்வி பார்க்கிறோம், ஏரியா அண்ட் வால்யூம் பரப்பளவு மற்றும் கனஅளவு பார்த்திருக்கோம், வெரைட்டி ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் கேள்வி பார்த்திருக்கோம், எல்லாம் வெரைட்டியா பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 2 டைஸை சுருட்டும் போது, அதாவது உருட்டும் போது அந்த சாம்பிள் ஸ்பேஸ், அந்த டோட்டல் பாசிபிலிட்டி என்னங்கிறதுக்கு ஒரு சார்ட் உங்களுக்கு தெரியும். நீங்க படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, இல்லையும் படிச்சிருப்பீங்க. 1,1 1,2 1,3 அப்படின்னு சொல்லிட்டு 2,1 அப்படின்னு சொல்லிட்டு 6,1ல ஆரம்பிச்சு 6,6, அதாவது டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் மொத்த பாசிபிலிட்டி 36ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ரைட்டா. 2 டைஸ் உருட்டும் போது இது 1 உலகம், இது 1 உலகம், இது 1 உலகம், அது 2 உலகம், இது 1 உலகம், அது 3 உலகம், இல்ல 2 உலகம் 1 உலகம், 2 உலகம் 2 உலகம், இல்ல 5 உலகம் 1 உலகம், அப்படி சொல்லிட்டு மொத்தம் 36 பாசிபிலிட்டி 2 டைஸை உருட்டும் போது கிடைக்குது நமக்கு டோட்டலா. அதுல என்ன கேள்வி அப்படின்னா, the sum of the numbers, அந்த எண்களின் கூடுதல் அந்த faces of 2 dice, 2 டைஸ் உருட்டும் போது அந்த 2 டைஸ்லயும் 2 நம்பர் உலகம், அந்த 2 நம்பரையும் கூட்டினா பிரைம் நம்பர் வரணும். அப்படிப்பட்டது மட்டும் அதை பிக் பண்ணுங்கிறாங்க. அதை மட்டும் எடுத்து ஆன்சர் சொல்லுங்கிறாங்க. அப்ப டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது டிவிஷன் மாதிரி எழுதுனா அது பேர் தான் ப்ராபபிலிட்டிக்கு ஒரு ஆன்சர் எப்படி எழுதணும்னா ஒரு டிவிஷன் மாதிரி எழுதணும். டிவிஷன்ல டோட்டல்ங்கிறது கீழே போட்டுக்கணும், 36ங்கிறது கீழே போட்டுக்கணும். அதுல என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுல எத்தனை கவுண்ட் வருதோ அந்த நம்பரை மேல போட்டுக்கணும். இதான் நிகழ்தகவுக்கான சிம்பிளான டெக்னிக். ரைட்டா. டோட்டல் கீழே, கொஸ்டின் மேல, கொஸ்டின் பை டோட்டல். ரைட்டா. இப்போ என்ன கொஸ்டின், அந்த 2 நம்பரையும் உருட்டும் போது 2ஓட கூடுதல் பகா எண்ணா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பகா எண்ணெலாம் என்னென்ன 2 3 5 7 11. நான் 11 வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல கடைசியா 6,6ன்னு வரும். 6யும் கூட்டினாலே 12 தான். ரைட்டா. அப்ப பகா எண் 2ல ஆரம்பிச்சு 11 வரைக்கும் எழுதினாலே போதும், அதுக்கப்புறம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் 1,1 1,2 சீரீஸ் வருதுல, அதுல அந்த 2யும் கூட்டினா 2ஓ 3ஓ 5ஓ வரணும். அப்படி கேட்கறாங்க. அப்ப நீங்க இமேஜின் பண்ணுங்க, 1,1 கூட்டினா 2 வருமா? அப்ப இதை எடுத்துக்கணும், இந்த பேர் ஜோடி எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதுமே பாருங்க, 1,2 வரும், ஏன்னா 1யும் 2யும் கூட்டினா 3 வரும். ரைட்டா. 1,3 வராது, 1,3 வராது, ஏன்னா 2யும் கூட்டினா 4 வரும், 4 பகா எண் இருக்காது. 1,4 வரும், ஏன்னா கூட்டினா 5 வரும். 1,5 வராது, ஏன்னா கூட்டினா 6 வரும். ஆனா 1,6 வரும், ஏன்னா கூட்டினா 7 வரும். ரைட்டா. அதாவது அந்த 2 ஜோடியை கூட்டினா இது 5ல ஏதாவது ஒரு பகா எண் வரணும். அவன் பாருங்க, 2,1 வருமா, கூட்டினா 3. 2,2ல வராது, 2,3 வரும். 2,4 வராது, 2,5 வரும். 2,6 வராது, ஏன்னா கூட்டினா 8 பகா எண் இல்லை. 3,1 போட்டுறாதீங்க, வராது. 3,2 வரும்.
கூட்டினா பகா என்ன 3,3 வராது, 3,5 வராது, 3,6 வராது, 3,3 வராது, 3,4 வரும், 3,5 3,6 வராது, கூட்டினா பகான்னு இல்லை. ஓகே 4,1 வரும், கூட்டினா 5, 4,2 வராது, 4,3 வரும், 4,4 வராது, 4,5 வராது, 4,6 வராது, 5,2 வரும், 5,1 வராது, 5,3 வராது, 5,4 வராது, 5,5 வராது, 5,6 ரைட்டா. இப்போ கடைசி வந்துட்டோம். 6,1 வருமா, 6 கூட்டினா 7, 2 வராது, 3 வராது, 4 வராது, 5, 6,5 அப்படியே இமேஜினேஷன்லேயே போடணும். இவ்வளோ தாங்க. இந்த பேர் மட்டும் கூட்டுங்க, டோட்டலாக எவ்வளோ வருதோ மேலே போட்டு கீழே 36 போட்டு ஆன்சர் முடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 மொத்தம் 15 ஜோடி வருது. அப்போனா ஆன்சர் வந்து 15/36 வரும். இதான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்காது, அப்படி தான் பண்ணுவாங்க. அதை 3 அடிங்க, சரியா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 அடிச்சிங்கன்னா மேலே 5 வரும், கீழே 12 வருமா? 5/12 இருக்க ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் ஏ இப்படி முடிச்சு விடணும். 5/12 இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஓகே 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 அடுத்து வாங்க. அப்பா எவ்வளோ பெரிய கேள்வி, தடிமாடு கேள்வி. சரி ஓகே, ரீசனிங் கேள்வியில் என்ன ஆப்டி 15 ரீசனிங் 10 மேஷப்பாக தானே இருக்கும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் போட்டோம்லாம் நம்ம போட்டாச்சு. இந்த சமம் பார்ப்போம். 3 persons A, B and C. தமிழில் படிக்கிட்டா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையளிக்க. A, B மற்றும் C என்ற 3 பேர் நீலம், சிவப்பு மற்றும் கருப்பு வண்ண சட்டை மற்றும் மஞ்சள், பச்சை மற்றும் சிவப்பு வண்ண பேண்ட் அணிந்துள்ளனர். யாரும் ஒரே வண்ணத்தில் பேண்ட் மற்றும் சட்டை அணியவில்லை. ஒரே வண்ணத்தில் அணியல. மேலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொடுக்குறாங்க. இப்போ நல்லா பாருங்க. ஏ நீல வண்ண சட்டை அணியவில்லை, பி சிவப்பு வண்ண சட்டை அணியவில்லை, சி கருப்பு வண்ண சட்டை அணியவில்லை. ஓகே 3 பேர் இருக்காங்க. 3 பேத்துக்கு 3 சட்டையும் 3 பேண்ட் இருக்கு. ஆனால் அந்த 3 பேருமே கரெக்டாக எனக்கு இந்த சட்டை எனக்கு இந்த பேண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணல. அவங்க ரேண்டமாக எனக்கு இந்த கலரு எனக்கு இந்த கலரு, இவன் இன்னொருத்தா இருக்கான் அந்த கலரு இந்த கலர்னு செலக்ட் பண்ணுறாங்க போல. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா பார்க்குறப்பவே ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் டேபிள் மாதிரி செட் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா ஏபிசியை இப்படி போட்டுக்குவோம். மேலே எப்படியும் ஒருத்தனுக்கு ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் கிடைக்கும். அப்போ ஷர்ட் பேண்ட்டுன்னு சொல்லி மேலே போட்டுக்குவோம். ரைட்டா? இப்போ இதை படிப்போம். ஏன் நீல வண்ண சட்டை அணியவில்லைங்கிறாங்க. அப்போ ஏன் நீல வண்ண சட்டை அணியவில்லைன்னா நீலம், சிவப்பு, கருப்பு. இதை மட்டும் நான் இங்கிலீஷில் எழுதிக்கிறேன். ப்ளூ, ரெட்டு, பிளாக். ரைட்டா? சட்டை ஏ வந்து நீல வண்ண சட்டைனா ப்ளூ சட்டை அணியலங்கிறாங்க. ப்ளூ ஏ வந்து ப்ளூ இல்லை பாங்கிறாங்க. சட்டையில் ஏ ப்ளூ போடலை. அப்போ ஏ மீதி என்ன போடுவான்? ரெட்டு அல்லது பிளாக் போடுவானா? ப்ளூ போடலாம், ரெட்டு அல்லது பிளாக் போடுவான். ஓகே. பி சிவப்பு வண்ண சட்டை அணியவில்லை. பி வந்து ரெட்டு அணியலங்கிறாங்க. அப்போ ரெட்டு அணியல அப்படின்னா ப்ளூ அல்லது பிளாக் போடுவானா? ப்ளூ ஆர் பிளாக். பிளாக்குக்கு நான் பிஎல்னு போடுறேன். ரைட்டா? ஓகே, பிளாக்குக்கு நான் பிஎல் போடுறேன், ப்ளூக்கு பின்னு போட்டுக்கிறேன். ரைட்டா? பிஎல்னா பிளாக்கு, ப்ளூ பினா ப்ளூ. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன் நீல வண்ண சட்டை அணியவில்லை? ஸோ நீல சட்டை அணியல அப்படின்னா ரெட்டு ஆர் ப்ளூ. சாரி ஒரு நிமிஷம். ஏன் நீல வண்ண சட்டை அணியல அப்படின்னா ரெட்டு ஆர் பிளாக்கு. ஓகேவா? இந்த பிங்கிறது பிளாக்குங்க. பி சிவப்பு வண்ண சட்டை அணியவில்லை அப்படின்னா சிவப்பு இல்லை அப்படின்னா ப்ளூ ஆர் பிளாக். ப்ளூ ஆர் பிளாக். ஓகே, பீனா இது பிளாக்கா? பிளாக்னு எழுதிடுறாங்க. கொஞ்சம் இருக்க. ரெட் ஆர் பிளாக்கு. ஓகேவா? இவன் வந்து சிவப்பு இல்லையா அப்பனா ப்ளூ ஆர் பிளாக். ரைட்டா? ஏன்னா 2 பியில் இருக்கனால கொஞ்சம் இதாகுது. ரெட் ஆர் பிளாக், ப்ளூ ஆர் பிளாக். ஓகே. சி கருப்பு வண்ண சட்டை அணியவில்லை. சி வந்து கருப்பு அணியலையா? கருப்பு வண்ண சட்டை அணியல அப்படின்னா ப்ளூ ஆர் ரெட்டா? ஸோ சி வந்து ப்ளூ ஆர் ரெட்டு. ஓகே. ஏ மஞ்சள் வண்ண பேண்ட் அணியவில்லை. ஏவோட பேண்ட்டை பாருங்க, மஞ்சள் பேண்ட் அணியல. ஸோ இப்போ பேண்ட்டுக்கு வருவோம். மஞ்சள்னா எல்லோ, ஒயின்னு வச்சுக்குவோம். பச்சைனா க்ரீனு, சிவப்புனா 6. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ வந்து மஞ்சள் வண்ண பேண்ட் அணியவில்லை. மஞ்சள் இல்லை அப்படின்னா பச்சை இல்லைனா சிவப்பு. ஸோ ஏவோட பேண்ட்டில் பச்சை அல்லது சிவப்பு, க்ரீன் ஆர் ரெட்டு. ஓகே. என்னடா எல்லாம் அணிலங்கிறீங்க, இத்தனை இருக்கேடா அப்படின்னு யோசிப்பீங்க. இருங்க. பி சிவப்பு வண்ண பேண்ட் அணிந்துள்ளார். எப்பாடா இப்போனாச்சும் அணிந்துள்ளான்னு போட்டு எடுத்தானே அந்த பி பேண்ட்டை போட்டானே அவன். பி சிவப்பு வண்ண பேண்ட் அணிந்துள்ளான்ட்டாங்க. அப்போ பி இங்கே இருக்கான். பியோட பேண்ட்டு கண்டிப்பாக சிவப்பு, கன்ஃபார்ம் ரெட்டு. அப்போனா இதுங்க நிமிஷம்.
இங்க ஏவோட பேண்ட் பச்சையோ சிவப்போன்னு பார்த்துட்டே இருந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கான், பச்சை பேண்ட்டை போடலாமா சிவப்பு பேண்ட் போடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். ஏன்னா அவன் தான் ஏவை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அந்த பேண்ட்லாம் அவனுக்கு கொடுக்கல, பச்சையோ சிவப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்கான். பி என்ன பண்ணியிருக்கான், நடுவில் பூந்து இவன் என்னடா யோசிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு பேண்ட்டை போட்டுறான். இப்ப சிவப்பு பேண்ட்டை போட்டானா என்ன அவன் பேண்ட்டை கழட்டியா போட முடியும்? அப்படிங்கிறப்ப ரெட்டு இருக்காது, ஏன்னா ரெட்டு தான் பிக்கு போயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ஏவோட பேண்ட் கலர் கிரீன் ஆச்சு, பியோட பேண்ட் கலர் ரெட் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்ப சியோட பேண்ட் கலர் மீதி ஒரு பேண்ட் தானே சி போட்டானோ, வேற வழியே இல்லை, சி தனித்து விடப்பட்டான். அப்பனா மீதி என்னென்ன கலர் இருக்கு, எல்லோ பேண்ட் நல்லா புரிஞ்சுங்க, பேண்ட் எல்லோ கிரீனு ரெட்டு, அதுல கிரீனு ரெட்டு இவங்க தூக்கிட்டாங்க. அப்பனா மீதி எல்லோ இருக்கா, அப்ப கன்ஃபார்மா எல்லோ கலர் பேண்ட் சிக்கு, சி எல்லோ கலர் பேண்ட்டை போடுவான், கண்டிப்பா போடுவான், கண்டிப்பா எல்லோ கலர் பேண்ட் போடுவான். சட்டையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ளூ ஆர் ரெட், இந்த ரெண்டுல ஏதோ ஒரு சட்டை போட்டுக்குவான். அப்பனா ஒன்னு ப்ளூ சட்டை எல்லோ பேண்ட் அல்லது ரெட் சட்டை எல்லோ பேண்ட். நம்ம நீங்க இது வரைக்கும் 4வது ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் மாறி இருந்துச்சா, 5வது ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, எப்பா பி வந்து அந்த சிவப்பு எடுத்து போட்டான்டான்னு சொன்னவன டக்கு டக்கு டக்குன்னு வருது பாத்தீங்களா, அப்படிதான் பதட்டப்படாம இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ என்னவா, இது ஷர்ட் இது பேண்டா, ப்ளூ எல்லோ, அதாவது ப்ளூ எல்லோ ரெட் எல்லோ, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர் இருந்துச்சு, அது ஆன்சர். ஆப்ஷனை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். பச்சை மற்றும் நீலம், இல்லையே பச்சை தான் அவனுக்கு போயிடுச்சே, வராது. இவங்க கேட்கறது சி அணிந்துள்ள, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேண்ட்டை கேட்டு அடுத்த சட்டையை கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது ஃபர்ஸ்ட் நம்ம சட்டையை போட்டு அடுத்ததா பேண்ட்டை போட்டோம். அவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் பேண்ட் அடுத்து சட்டை. அப்பனா எல்லோ, இதை மாத்தி எழுதுங்க, எல்லோ கலர் ப்ளூ எல்லோ கலர் ரெட், இந்த இப்படி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ரைட்டா? எல்லோ கலர் கண்டிப்பா சிக்கு இருக்கணும். இப்ப இந்த ஆப்ஷன்ல எல்லோவே இல்ல, தூக்கிடுங்க. சி எல்லோ கலர் பேண்ட் போட்டிருக்கான் கன்ஃபார்ம், இந்த ஆப்ஷன்ல எல்லோ இல்ல, தூக்கிடுங்க. இந்த ஆப்ஷன்ல மஞ்சள் மற்றும் சிவப்பு, இந்த மஞ்சள் இருக்கா, இருக்கு. ரெட் இருக்கா, ரெட் இருக்கு. ஒய் கமா ஆர் இருக்கா, இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சிவப்பு மற்றும் இல்ல எல்லோ இல்ல, தூக்கிடுங்க. ஆப்ஷன் சி ஆன்சர் முடிஞ்சு. அட பாவீங்களா, அவன் சட்டையை எடுத்து பேண்ட் எடுத்து போட்டு போங்களா, எதுக்குடா இந்த மாதிரி நம்ம இதை இது பண்ணிருக்காங்க, இதுதான் ஒரு கேள்வி. சரி ஓகே, வாங்க வாங்க, ஓகே ஓகே, வாங்க வாங்க. அடுத்த கொஸ்டின் சம கேள்வி. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த சட்டை பேண்ட்டை போட்டு மூளையை குழப்பி விட்டாங்க ஒரு நிமிஷத்துல. மேன் அண்ட் இஸ் ஒய்ஃப், ஒருவரும் அவரது மனைவியும் ஒரே வேலைக்கான 2 காலி பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றனர். கணவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு 0. ஆமாம். மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு 1. நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கு கணவன் மனைவி போயிருக்காங்க ஒரே இன்டர்வியூக்கு. ரைட்டா? கணவன் வந்து 0, மனைவி 1. அப்படின்னா கன்ஃபார்மா மனைவி வேலைன்னு அர்த்தம், அப்படிதானே? கன்ஃபார்மா மனைவி வேலை கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்னத்த கேள்வி கேட்க போறாங்க? அதான் வேலைக்கு போயிருக்காங்க, 2 பேர் போயிருக்காங்க, கணவன் 0, மனைவியோட ப்ராபபிலிட்டி 1னா ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். அப்போ 1 மனைவியா, மனைவிக்கு வேலை, யூ ஆர் செலக்டட், போப்பா. கணவன் யூ ஆர் ரிஜெக்டட், ஓரமா போய் உட்காந்துருட்டாங்க, போ ஓரமா போய் உட்காரு, போன்ட்டாங்க, அப்படிதான் அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க போறாங்க பார்ப்போம். இருவரில் ஒருவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு என்ன? என்னையா அது, மேல கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, சுத்தி விட்டாங்களா? இது என்ன, ஏதோ இன்டர்வியூ போனாங்களா? கணவன் மனைவி, கணவன் 0, மனைவி 1, யார் செலக்ட்? மனைவி தான் செலக்ட், 1 தான் ஆன்சரு. முடிஞ்சு போச்சா? எதிர்பார்க்கல. இது என்ன, இது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? நமக்கு தெரியும் மனைவி செலக்டட், 1 தான் ஆன்சர் தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம்ல உட்காந்துட்டு இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது. அது எப்படி கரெக்டா நம்ம டக்குன்னு எப்படி ஆன்சர் வரும்? டிஎன்பிஎஸ்சி ஏதோ வேற ஒன்று யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இது அவங்க கண்டுபிடிச்சாங்க டிஎன்பிஎஸ்சி. நான் ஈஸியா கேட்டேன்னா நான் ஈஸியா கேட்டிருக்க மாட்டேனே நீ புலம்பிட்டு இருப்ப எக்ஸாம் ஹாலில். அந்த புலம்பல்லே ஒரு 5 நிமிஷம் நீ போ, 5 நிமிஷம் சாவு அப்படிங்கிறாங்க. அதையும் யோசிக்க வேண்டிய டீன் அடிச்சுட்டு வந்துருங்க. ரைட்டா? என்னெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. பேசாம மனநல மருத்துவர் ஆகலாம் போல, சைக்காலஜி ஏதாவது படிச்சு விட்டு, ஏன்னா சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆச்சு எடுக்கலாம் போல. இந்த அப்படிதான் இருக்கு இந்த சிலபஸ்லாம். என்னவாப்பா இது, என்னப்பா மென்னு ஒர்க்குப்பா, எப்பா டைமண்ட் ஒர்க்குப்பா, செயின் ரூல். ரைட்டா? பார்த்தாலே தெரியுது. இஃப் எக்ஸ் மேன், எக்ஸ் ஆண்கள், இது M1 அர்த்தம். அந்த செயின் ரூல்லாம் நான் போட்டு பொழந்திருக்கேன் நிறைய கிளாஸ்ல. அது ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்.
M1 D1 H1 divided by S1 W1 is equal to M2 D2 H2 divided by S2 W2. ஓகேவா? ஓகே, இதான் ஃபார்முலா. M1னா ஆட்கள், Dனா நாட்கள், Hனா அவர்ஸ், Sனா சம்பளம், Wனா வேலை. ஓகே, இப்போ பாருங்க, X ஆண்கள்னா இது M1, M1 இருக்கிறதுல Xன்னு போடுங்க. Z நாட்கள்னா அது D1, D1 இருக்கிறதுல Zன்னு போடுங்க. Y வேலையினை முடிக்க முடியும் அப்படின்னா அது W1, ஸோ கீழே ஒய்னு போடுங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த ஃபார்முலா ரொம்ப ஃபேமஸ் செயின் ரூலில், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே 1 சீரீஸு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே 2 சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அது பாருங்க, அதே போன்று Z வேலையை, Z வேலைனா இந்த சைடு W2, அது Zங்கிறது W2. ஒய் ஆண்கள்னா மேலே M2, M2ங்கிறது ஒய், ஆண்கள்னா மென்னு. முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா இந்த D2வை கேட்குறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க, அந்த D2னே வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தான் கேட்குறாங்க, அதான் கண்டுபிடிக்கணும் ஆன்சர் என்னான்ட்டு. ஓகே, இப்போ நம்ம D2 ஒரு சைடு வச்சுக்குவோம், இதை தான் கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ Z இங்கே கீழே இருக்கா, Z இங்கே மேலே வந்துச்சுன்னா XZ² வந்துருமா, XZ² டிவைடட் பை ஒய் இப்படி கீழே வந்துச்சுன்னா கீழே Y² வந்துருமா. ஸோ D2 என்னது, XZ² by Y², ரைட்டா? XZ² by Y², அப்படிப்பட்ட ஆப்ஷன் இருக்கா? XZ² by Y² எப்படியா ஆப்ஷன் இருக்கணும் கடவுளே. ஆப்ஷன் ஏல இருக்கு, XZ² by Y². தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று டைம் ஒன்று இருக்குது, ஒன்று சதவீதம், ஒன்று ஏரியா வால்யூமு, அப்படியே ஒன்று ரீசனிங்கு, ஒன்று நிகழ்த்தகவு, அப்படி மேஷப்பாக பார்க்குறப்ப தான் நமக்கு ஒன்று இது கிடைக்கும், ரைட்டா? ஓகே, அடுத்த சம்பவம். ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா, வாங்க வாங்க மைனா, பாசானும் மைனா, இந்த வருஷம் போஸ்டிங்க தூக்கணும், ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி ஜெயிக்குது ஒரு கிளி போஸ்டிங் வாங்குது, ஓ மைனா மைனா. அப்படியே அப்பப்போ எனர்ஜெட்டிக் இப்படி பாட்டு பாடி ஏற்றுவேன், ரைட்டா? இந்த சமயம் நான் இன்னும் போட்டிருக்கணும், இந்நேரம் பார்த்துருக்கணும், ரைட்டா? என்ன ஓ மைனா தள்ளியா, நான் பணம் போடுறேன்னு சொல்லி இப்போ போட்டிருப்பீங்க, ரைட்டா? என்ன ஆன்சரு? ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த சம்மம் அதே செயின் ரூல் தான். 510 12 18 210 M1 ஃபார்முலாலாம் திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? ஃபார்முலாவை எழுதுவேன், நீட்டாக போடுவேன்ல. இங்கே போட்டி தேர்வுலாம் அதுக்கு இடம் இல்லை, சல்னு போடணும், ரைட்டா? 210 M1 D1 18 H1 12, ஏன்னா ஒரே லைனில் கொடுத்துட்டீங்க எல்லாமே, அவ்வளோதானா? M2 கேட்குறாங்க, D2 20 H2 14, அவ்வளோதான், சிங்கிள் லைன் தான். ஆன்சர் என்ன? 5 செகண்ட்ஸ் டைம். ஆன்சர் என்ன? M2 ஒரு சைடு வச்சுக்குவோமா, அந்த 20யும் 14யும் கீழே கொண்டு வந்துடுவாமா, மேலே 210 18 12 அடிங்க. கமான் ஜல்தே அடிங்க ஃபாஸ்ட். 1 கேன்சல் ஆகுமா? 2 6 வாடி போகுமா? 7 3 வாடி போகும், 7 2 வாடி போகுமா? 2 9 வாடி போகுமா? 9 3 20 இல்லை, 9 6 54, 54 × 3 அப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 54 × 3 12 162. ஆப்ஷன் ஏன் ஆன்சர் 162. மைண்ட்லேயே போட்டு முடிச்சு விட்டுணும். 162 இஸ் த ஆன்சர். குட் கொஸ்டின், இது ஒரு நல்ல கேள்வி. சம் ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு ₹38,720 in 2 years and ₹42,592 in 3 years. Find the sum. கூட்டு வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 38,720 3 ஆண்டுகளில் 42,592 தருமானால் அசலின் மதிப்பு என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இது வந்து கூட்டு வட்டியில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் ஷார்ட்கட்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டிக்கான அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஃபார்முலா? A is equal to P bracket of 1 plus R by 100 the whole power n. அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அது. அந்த ஃபார்முலாவை போடணும். இப்போ 2 அமௌண்ட் கையில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அமௌண்ட், இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, ரைட்டா? ரெண்டுக்கும் 2 ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து இந்த ஏ இருக்கிற இடத்துல போடுங்க. பிரின்சிபல் தெரில நமக்கு, பிபின்னே வச்சுக்கோங்க. ரேட்டும் தெரில, ஆர்னே வச்சுக்கோங்க. என்ன சார் 2 தெரிலையா சார் ஆன்சர் வருமானா? வரும், வெயிட் பண்ணுங்க. R by 100 ஹோல் பவர் n மட்டும் தெரியுது, ஏன்னா 2 ஆண்டுகளில் தான் இந்த அமௌண்ட்டுங்கிறாங்க. அப்போ 2 ஆண்டுகளில் இந்த அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இதே மாதிரி அடுத்த அமௌண்ட்டுக்கும் போடுங்க. 42,592 பி தெரில, இதுக்கு இது பிரின்சிபல் ஒன்று தான், ஒரே அசல். அதனால பிபி ரெண்டுமே பி தான். P1 P2லாம் போடாதீங்க, ஒரே அசல் தான், ரைட்டா? ரேட்டு ஒன்று தான், R1 R2லாம் போட்டுட்ருக்காங்க. இது 3 வருஷம்னால பவரில் 3 போடுங்க, அவ்வளோதான்.
இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு எப்படி சார் போடுறது? ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம். எப்படி போடுறதுன்னா, இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனும் முதல் ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணுங்க. இந்த ரெண்டாவது இருக்குல்ல பவர் 3 அது மேலே போட்டு இதை கீழே போட்டு ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது அப்படியே பார்த்துக்குங்க, நான் அழிக்க போகிறேன். இது மேலே போட்டு இதை கீழே போட்டு நான் டிவைட் பண்ண போகிறேன். இந்த அமௌண்ட் மேலே வரப்போகுது, இந்த அமௌண்ட் கீழே வரப்போகுது, ரைட்டா? ஓகே. P into 1 plus R by 100 the whole power 3 கீழே P into 1 plus R by 100 the whole power 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு 42,592 டிவைடட் பை 38,720. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது? பியும் பியும் கேன்சல் பண்ணுங்க, ரைட்டா? அப்புறம் சார் அப்புறம் வந்து ஒன்றும் இல்லைங்க, இங்கே 1 plus R by 100 இருக்கு, இங்கேயும் 1 plus R by 100 இருக்கா? நீங்கள் வந்து பவர்ஸ் படிக்கிறப்போ ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. a power m divided by a power n is equal to a power m minus n ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ரைட்டா? a power m minus n. ஸோ அப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க. 1 plus r by 100 the whole power m minus n 3 minus 2 பவர் 1ன்னு வரும். எப்படி இப்படி தான் வரும், அதுக்கு ஏதாவது சம்ம செட் பண்ணுறாங்க, ரைட்டா? பவர் 1ன்னு வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 42,592 டிவைடட் பை 38,720 இருக்குது. அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேட்டை கண்டுபிடிப்போம், அப்புறம் அசலை பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் டயர்டாகாமல் போடணும், அதான் மேத்ஸில் முக்கியம். இப்போ நம்ம போடுறப்பே உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டுமே, ஐயோ என்னையா பெருசு பெருசாக போடுறீங்களே சார், ஏதாவது ஷார்ட்கட்டாக டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி இல்லை. சில இதுதான் டக்குன்னு வரும், சிலலாம் டக் 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 டக்குன்னு நிறையா டக்கு வரும், ரைட்டா? அதனால் கொஞ்சம் கவனிங்க. என்ன, கொஞ்சம் டயர்டாகாமல் புத்துணர்ச்சியோட கவனிங்க. R by 100 ஒரு சைடு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. நம்பர் பெருசுன்னு பார்த்து பயப்படுறீங்கன்னு தெரியுது, பயப்படாமல் கவனிங்க. ஒன்று அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -1ன்னு வரும், ரைட்டா? இப்பையும் பயப்படாமல் கவனிங்க. இந்த 38,720 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ரைட்டா? அப்போனா 42,592 38,720 மைனஸ் பண்ணி திரும்ப கீழே 38,720 போடணும். இப்போ இது மைனஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? பொறுமையாக இருங்க. 42,592 38,720 மைனஸ் பண்ணணும். 2 7 8 3 3,872 வருது. நீங்கள் பொறுமையாக மைனஸ் பண்ணி பாருங்கள், கழிச்சு பாருங்கள். 3,872 சொல்லிட்டு மேலே வரும். திரும்ப சொல்கிறேன், மேலே வரும். என்ன அப்படின்னா R by 100 is equal to 38,772 மேலே அந்த மைனஸு, கீழே 38,720 இருக்கு. இப்போ நல்லா புலம்புனீங்களே, இவ்வளோ பெருசாக போகுது, இப்படி கேட்குறாங்களே மேத்ஸு, வராது போலையே மேத்ஸ்ன்னு புலம்புனீங்களே. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல் ஆச்சு பார்த்தீங்களா, சிம்பிளாச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதால் இதை அடிச்சு விட்டா 10 வாட்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னத்தம்மா அர்த்தம்? இந்த 0 0 அடிச்சு விட்டு இந்த 10 மேலே கொண்டு போய் ரேட்டு 10% கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம், ரைட்டா? ரேட்டு 10% கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். இப்போ என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, கேட்குறது ரேட்டே இல்லை, செம்ம கேட்குறாங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க. இதுக்கே இதாகுதா? ஐயோ முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரேட்டு 10%. அவங்க கேட்குறது வந்து பிரின்சிபல் கேட்குறாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம், இப்போ அந்த ஃபார்முலா எழுதுனேன்ல, அதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்குவோம். இதுக்கு அமௌண்ட் போட்ட ஃபார்முலா எடுத்துக்குவோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிராக்கெட் ஆஃப் 1 plus R by 100 சொன்னேன்ல, அந்த R 10 by 100 எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பியை கண்டுபிடிச்சலாமா? சரி, புரியுது, வெயிட் பண்ணுங்க, வந்துடலாம். 10 அடிங்க, விட்டக்கூடாது, மக்க போஸ்டிங்க தூக்கணும். வா அடி 11 × 10 × 11 × 10 ஈக்குவல் டு 38,720. ஓகே, P is equal to 38,720 × 10 அதான் மேலே போகுது. மேலே 11 கீழே 11 வருது கீழே. இந்த 11 அடிக்கணுமே, எதுங்க 11 அடிக்கணும்? ஏங்க புலம்பு 11 அடிக்கணும் அப்படி. இப்போ 11 அடிங்க. 11 3 33. அதான் ஷார்ட் ரேட் இது இருக்கா? இது இப்படி தான் பண்ணோம். /3/2 இன்ட்டு பண்ணியும் போடலாம், அப்படி போட்டாலும் வரும். ஓகே, 33 5 அப்படி ஷார்ட்கட்லாம் இருக்கான்னு யோசிச்சிருக்காங்க எக்ஸாம் டைமில், டக்குன்னு போட்டுருங்க. 55 2 20 வாட்டி போகுது. திரும்ப 11 அடிங்க. 33 பாவீங்களா, 320 வந்துச்சா? 320 × 10 × 10 32,000 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 32,000பா ஆன்சரு. என்ன இது, ஏதோ ஒன்று இவ்வளோ பெருசும் இன்னும் டைம் இருக்குது. டக்குன்னு நான் போட்டுறேன், உங்கள்கிட்ட பேசுனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டே போடணும், அதான் மேட்ரு. ஓகே, இது நான் ஓகே 32,000 ஆன்சர். அடுத்த சம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 36,000 at 9% per annum for 4 years.
ஓகே, இது என்னங்க இது? சரி, நானும் ஏதோ பெருசாக பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க இது? எஸ்ஐ கேட்குறாங்க, பி குத்துறாங்க, எண்ணு குத்துறாங்க, ஆருக்கு குத்துறாங்க. ஐயோ, இன்னும் போட்டிருப்பீங்களா? என்ன ஆன்சரு? அட வெக்கத்தை பாருங்க, போட்டிங்களா? என்ன ஆன்சரு? என்னையா அது எவ்வளோ பெருசாக கொண்டு போயிட்டு இருந்த போன சம்மு? ஒரு சம் அப்படியே பெருசாக வச்சு நம்மளை செய்கிறாங்க. அடுத்த சம் இருந்தாப்பா அப்படின்ட்டு இந்த கணவன் மனைவி கேட்டாங்களா, அந்த மாதிரி கேட்டு விட்றாங்க. 0 அது 360 × 9 × 4 9 × 4 60ன்னு முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2 36, இது 360, 6 6 36, 60ன்னு முடியணும். ஆப்ஷன் பி தான் நினைக்கிறேன். என்ன ஆப்ஷன் பி தானே? சொல்லுங்க, ஆப்ஷன் பி தானே? ஓகே, பார்த்துருவோம். 36 × 36. இந்த ஸ்கொயருக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது, அதனால நான் நேராக தான் போடுவேன். 18 6 3 18, 20 நிமிஷம். 18 கேரி 1 3 3 9 10. என்னங்க இது லேக் ஆகுதே? 1 2 9 6 0. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்து இது ஒரு நல்ல சம். அடுத்த சம், பால் தண்ணி. பால் தண்ணி 64 லிட்டரு கலவையில் 5:3. அதாவது மொத்தம் 64 லிட்டரு என் கையில் இருக்குது, பால் தண்ணியும் சேர்ந்து. பாலும் தண்ணியும் கலவையா 64 லிட்டரு இருக்குது. என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 5:3. இந்த 5ங்கிறது பால், தண்ணிங்கிறது 3. இதை இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்காதீங்க நிமிஷம் இருங்க. இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் படித்ததுலேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்னா, பால் எத்தனை லிட்டரு, தண்ணி எத்தனை லிட்டருன்னு கண்டுபிடிச்சலாம். எப்படியும் கண்டுபிடிச்சி தான் ஆனோம். என்ன வாங்க, 64 லிட்டரு டோட்டலு, அதில் 5 லிட்டரு பால் இல்லை, 5:3 அப்படின்னு ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. ரேஷியோங்கிறது எப்போவுமே டூப்ளிகேட்டு, அது ஒரிஜினல் இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது யாரை கண்டுபிடிக்கணுமோ நம்ம மேலே போட்டுக்கணும், கூட்டி கீழே போட்டுக்கணும், பணத்தை இன்ட்டு பண்ணணும். அது பணம்னா சரிங்க, பணம் இல்லை, 64 லிட்டரு டோட்டலை இன்ட்டு பண்ணணும். ரைட்டா? இப்படி தான் ரேஷியோவில் ஒவ்வொரு பகுதியாக கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணுமோ மேலே, கூட்டி கீழே, டோட்டல் இன்ட்டு 8 வாட்டி போகும். ஸோ பால் 40 லிட்டருங்க. திரும்ப 3/8ன்னு போடாதீங்க, நிமிஷம் இருங்க. டோட்டல் 64, இது 40னா மீதி 24 லிட்டரு தானே தண்ணியாக இருக்கும். அப்படி தானே லாஜிக்காக யோசிச்சிடலாம். 40 லிட்டரு பால், 24 லிட்டரு தண்ணி, அப்படி ஒரு பாத்திரத்தில் அப்படி இருக்கு. ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்க, எனில் அந்த கலவையில் எவ்வளவு தண்ணி கலந்தா, எவ்வளவு தண்ணியை கலப்பாங்க அப்படி கலந்தா அதன் விகிதம் 3:5 மாறும். 3:5னா தண்ணி அதிகமாக மாறணுமா, எவ்வளோ தண்ணியை கலக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வியில் என்ன செய்யுங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதாவது இப்போ 40 லிட்டருன்னு சொன்னேன்ல, இஸ்டு 24 லிட்டரு தண்ணியா, இப்போ எவ்வளவு தண்ணி எவ்வளவு கலவையில் எவ்வளவு தண்ணீர் கலந்தாதான் சொல்றாங்க. எவ்வளோ தண்ணி, எவ்வளோ லிட்டரு, அந்த எவ்வளோ லிட்டரு நமக்கு தெரியல, ஆனால் தண்ணி தான். தண்ணி ஆல்ரெடி 24 லிட்டரில் இருக்கு, அந்த பாத்திரத்தில் 24 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலக்குறாங்க, அது எத்தனை லிட்டருன்னு தெரியல. அதனால் நம்ம ப்ளஸ் எக்ஸ்னு போட்டுக்குவோம். சார் ரேஷியோவில் ப்ளஸ்லாம் பண்ண முடியுமா? ராசா, ரேஷியோ டூப்ளிகேட்டில் தான் ப்ளஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ரெண்டுமே ஒரிஜினல் வேல்யூவே, அதனால் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணலாம். ரைட்டா? ஈக்குவல் டு 3:5. ப்ரொபோர்ஷன்னா இது கடைசி ரெண்டையும் பெருக்கணும், நடு ரெண்டையும் பெருக்கணும். இது ப்ரொபோர்ஷன்னா இப்படி தான் பண்ணணும். ரைட்டா? ஸோ 3 × 24 + x, விகிதாசாரம்னா இப்படி தான் செய்யணும். ஈக்குவல் டு 40 × 5. ஓகே, பெருக்கிடுங்க. 40 × 5 200. இது 72 + 3x. 3x is equal to 200 - 72. x is equal to 272 போச்சுன்னா 128 வருமா? 128/3ன்னு வருது. ஆப்ஷன் பாயிண்ட்ல வருது. பாயிண்ட்ல இருக்கா? ரைட், ஓகே. ஸோ 3 அடிங்க, ஏன்னா 3 நாள் போகாது, பாயிண்ட்ல தான் வரும். 3 நாள் 12, 3 2 6, 42 சம்திங் ஆன்சர். 42 2/3, அவ்வளோதான். அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, இதான் ஆன்சர். புரியுதா? கலப்பு எப்படியும் இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் பாருங்களேன். இங்கே 42 இருக்கு, இங்கே 40 இருக்கு. என்ன இது 40 2/3 இருக்கு, 42 2/3 இருக்கு. இப்போ சப்போஸ் 40 42 ஆன்சரா இருந்துச்சுன்னா இந்த சம்முக்கு இவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. 50 60 அப்படிதான் வச்சிருப்பாங்க. தேவையில்லாம எதுக்கு இங்க 2/3ன்னு ஒன்று கொண்டு வரணும் ஆப்ஷன்ல? அப்போ அதுல ஏதோ ஒன்று ஆன்சர்னு அர்த்தம். அப்பனா பார்த்தோன்னே இந்த 2 ஆப்ஷன் ஆன்சர் ஆகான்னு நீங்க தூக்கிடலாம். ரைட்டா? இது 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அப்ப இதுல இந்த 2ல எது ஆன்சர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த சம் போலாம். அடப்பாவீங்களா? a = 2/100, b = 2/0 + 2/1. இந்த 15 சம்மோட நம்ம நிப்பாட்டிட்டு அடுத்த பாட்டுன்னு சொல்லிட்டு நான் கொண்டு போறேன். ஏன்னா ஒரே வீடியோல டம்ப் பண்ண விரும்பல. இந்த அடுத்து HCF LCMா
HCF LCM அப்புறம் இந்த சில ரீஸ்டிங் சம்ஸ்லாம் இருக்குது, நான் பார்த்து வச்சேன். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம கொண்டு போகலாம். ரைட்டா? A is equal to 2 power 100, B is equal to என்னது இது 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus 2 power cube 2 power 3 plus etc. up to 2 power 100 and C is equal to 2 power 0. Then choose the correct answer from the following. ஆப்ஷனில் எப்படி இருக்கு? சரி, ஓகே. இந்த ரெண்டாவது இருக்குல்ல, அதை ஒன்று விட்டுருங்க, மூணாவது விட்டுருங்க. மூணாவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனிதிங் பவர் 0 1, அப்போ C 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது பிரச்சனை இல்லை. அந்த ரெண்டாவது இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. 2 power 0 plus 2 power 1 plus 2 square plus etc. plus 2 power 100 is equal to 2 power n plus 1 minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சாரி, 2 power n, அதாவது 2 power n. இது வந்து 2 power n plus 1 minus 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட்டா? ஓகே, 2 power. இப்போ இது ஒரு ஃபார்முலா இருக்கு இப்படி. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. அங்கே 2 power 100 என்னங்கிறத 100 இருக்கு, இந்த இடத்துல 100 இருக்கு. அப்போ இந்த இடத்துல 100 plus 1 minus 1 வரும். இப்போ 2 power 101 minus 1 அப்படின்னு வருது. இது எது? B. B வந்து 2 power 101 minus 1. இப்போ நல்லா கிளவரா யோசிங்க. C 1 தான், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டா? இந்த 1 இருக்க இடத்துல கூட C சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆமா, C 1 தானே, இங்க 1 தானே இருக்கு, இந்த 1 இருக்க இடத்துல C போட்டுக்கலாம். இப்போ ஆப்ஷன் எல்லாமே ABCன்னு வரிசையா கொண்டு வரணும், அப்படிதானே? ஒரு ஈக்குவேஷனா மாத்தணும். இப்போ இந்த 1 இருக்க இடத்துல C போட்டுக்கலாம். இப்போ இங்க B இருக்கு, இங்க C இருக்கு, இந்த இடத்துல ஏன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அதுக்கு தான் இங்க என்ன பண்றாங்கன்னா A equal to 2 power 100 சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஈக்குவேஷன், இந்த 1 இருக்க இடத்துல C போட்டுருவோம் இப்பயே. ரைட்டா? நமக்கு அப்பதான் மன திருப்தியா இருக்கும். இந்த 2 power 101 2 power 100ன்னு உள்ள கொண்டு வரணும். அதுக்கு இப்படி அழிச்சிட்டு மாற்றக்கூடாது, நான் சொல்ற மாதிரி மாத்துங்க. 2 power 101 2 power 100 into 2 power 1ன்னு எழுதலாமா? எழுதலாம்ல. A power m into A power nங்கிறது A power m plus n தானே, மைனஸ் சின்னு வந்துடுது. இப்போ இந்த 2 power 100 இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏவை போட்டுலாமா? ஏங்கிறது 2 power 100 தானே, அப்போ இங்கே ஏவை போட்டுலாமா? இன்ட்டு 2 power 1ங்கிறது வெறும் 2 2a மைனஸ் சி. B equal to 2a minus c. அதாவது வலுக்கட்டாயமா ஏவை உள்ள கொண்டு வரோம், ஏன்னா அப்பதான் ஆன்சர் வரும்ட்டு. ஏன்னா B equal to 2a minus c. ஆப்ஷன் C is the answer. B equal to 2a minus c னா ஆப்ஷன் C is the answer. ஓகே, B is equal to 2a minus c. வெரி குட், வெரி குட். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் முடிஞ்சு. ரைட்டா? ஸோ ஒரு 15 சம் முடிச்சிருக்கோம். அடுத்து அந்த HCF LCM சில ரீசனிங் சம்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் சம்ஸ்லாம் இருக்குது. ரைட்டா? ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன். மொத்தம் ஒரு 15 சம் வந்து இந்த பார்ட்டில் பார்த்துருப்போம். ரைட்டா? எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? ஓகே, ஒரு 50 நிமிஷம் போயிருக்கு. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சம்மில் நான் அடுத்த பார்ட்டில் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.